ஹாய் ஆல், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு அப்புறம் ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. என்னுடைய சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத எல்லோரும் புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் என்னுடைய டியூ டேட்டு நெருங்கி கிட்டக்க வந்துருச்சு. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாகவும் ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருந்தேன், எப்படா பேபியை பார்ப்போம் அப்படின்ட்டு. ஸோ இதில் மெயின் ரீசன் என்னென்னு பார்த்திங்கன்னா தூக்கம் கம்மியானது தான். நான் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு இந்த மாதிரி உட்காந்துருப்பேன். ஏன்னா உள்ளே இருக்கிறவர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அசைஞ்சிக்கிட்டே இருப்பார். அதை ஒரு பக்கம் பார்த்து ரசிக்கிட்டே உட்காந்துருப்பேன். எனக்கு என்னென்னா இன்னும் கொஞ்ச நாளில் இவர் வெளியே வந்துடுவார், இந்த அசைவெல்லாம் பார்க்க முடியாதே அப்படின்ட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்லேயே பார்த்திங்கன்னா தூக்கம் போயிடும். அட் த சேம் டைம் எனக்கு பசியும் வந்துடும். ஸோ ஒரு பனானாவை சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி குடிச்சிட்டு அப்படியே ரிலாக்ஸ்டாக ஆகிட்டு அதுக்கப்புறம் போய் கொஞ்சமாக ஒரு குட்டி தூக்கம் போகிறது உண்டு. ஸோ ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா ஆள் வந்தாங்க. ஸோ ஆள் வந்தப்போ பார்த்திங்கன்னா அம்மாவும் சிஸ்டரும் சேர்ந்து எனக்கு பாப்பாக்காக எல்லாம் கொடுத்து விட்டுருக்காங்க. பார்க்கவே க்யூட்டாக இருக்குல்ல. ஸோ என்ன தான் அவங்க என் கூட இல்லை அப்படின்னாலும் எனக்கு நாள் நெருங்க பார்த்திங்கன்னா அவங்க ஒவ்வொரு பொருளாக வாங்கி வச்சுருந்து யாராச்சும் வந்தால் தள்ளி விட்டுருணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஊர்லேருந்து ஆள் வந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கொடுத்து விட்டுருக்காங்க. நானுமே இப்போ தான் உங்களோட சேர்ந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இது உள்ள பார்த்திங்கன்னா ஒரு பேபி கவர் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஒரு ரேப்பர் மாதிரி ஒரு இது குட்டி குட்டி சாக்ஸு. இந்த கிஃப்ட் செட்டு பார்த்திங்கன்னா என் சிஸ்டர் வாங்கி கொடுத்து விட்ருக்காங்க. அவங்களும் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் அவங்க பேபிக்கு கூட வாங்கலை, என் பேபிக்கு வாங்கி கொடுத்துட்ருக்காங்க இந்த கிஃப்ட் செட்டு. ஒரு சந்தோஷம் சொல்லுவாங்கள்ல, என்ன தான் நான் வாங்கினாலும் எனக்கு இந்த சந்தோஷம் எனக்கு கிடைக்காது, கண்டிப்பாக எனக்கு கிடைக்காது. ஆனால் அவங்க என்னோடய சிஸ்டரு அம்மா எல்லாம் வாங்கி கொடுத்து விட்றப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருள் பார்க்குறப்பையும் அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. பொதுவாக சொல்லுவாங்க நிறையா திங்ஸ் வாங்கி வைக்கக்கூடாது பேபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம சூழ்நிலை அப்படி இருக்குது. அவங்களால பேபி பிறக்கிற நேரத்தில் கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால கொடுத்து விட்டாங்க. அட் த சேம் நானுமே வாங்கி வச்சுருக்கேன் பாப்பாக்காக. சில திங்ஸஸ்லாம் வாங்கி வச்சுருக்கேன். அதெல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் நான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். A few moments later. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் பார்த்திங்கன்னா கிச்சனுக்குள்ளே நிற்கிறாரு. என்ன பண்ணுறான்னு பார்க்கலாமா? ஏன்னா ஹெல்ப் பண்ணுறாராம்மா. வீக்கெண்டு ஒரு வாட்டி கூட இந்த வாட்டி ப்ரெக்னென்ட் ஆகி எந்த ஒரு ஹெல்ப்பும் பெருசாக பண்ணவே இல்லை. ஸோ நான் சொல்லி காட்டுறேன்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு பண்ணுறேன் பாரு அப்படின்ட்டு வெறியோடு போயிருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கும் தெரில. வாங்க போய் பார்க்கலாம். வேக வேகமாக எடுத்து எல்லாத்தையும் திறந்து போட்டு வேலை செஞ்சிட்ருக்காரு சாரு. நீங்கள் வர்றது கிச்சனுள்ள வர்றதே பெரிய ரகசியம் அதிசயம். என்னமோ வேந்துட்டு பார்த்தீங்களா? இது வெங்காயமா? வெங்காயத்தை இப்படி முருங்கருன்னு வச்சுட்டு இருக்கீங்க. இப்படி வந்தாலே இது ஹைதராபாத் பிரியாணியாக தான் இருக்கும். கரெக்டா? எப்படி கண்டுபிடிச்ச பாருங்க, ஒரே ஒரு வெங்காயத்தில் அதெல்லாம் எல்லாமே தீஞ்சு போயிடாது. சாப்பிட போறது நான் முன்னாடி மாதிரி இருந்தா கூட பிரச்சனை இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன் புருஷனுக்காக. என் பிள்ளைக்காக யாரையும் நான் அட்ஜஸ்ட் பண்ண விடுறதா இல்லை. கத்திரிக்காயமா போடுவீங்க? நான் போடுவேன். இது கத்திரிக்காய் பிரியாணி. கத்திரிக்காய் பிரியாணி சரி, எங்க காட்டு அந்த இதை காட்டுங்க. போட்டு வச்சதை முதல்ல போட்டு வச்சிருக்கோம். போட்டு வச்சதை பார்த்தோன்னா வியூவர்ஸ் யாரும் ஒன்றும் பார்க்க மாட்டாங்களே. கலர்ஃபுல்லாக இருக்குது. என்னென்ன கிடக்குது இதில்? என்ன இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் அள்ளி போட்ட மாதிரி இருக்குது. உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், சிக்கன், சில பல மசாலா, தயிர், அப்புறம் மல்லி, புதினா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பச்சை மிளகா, ஸ்டார் அனிஸ் கிடக்கு, வேலீஃப் கிடக்கு. இது எல்லாத்தையும் எழுதி போட்டுச்சு. நெய் வேறையா? நெய் வேற போட்டிருக்க மாதிரி இருக்கே. நெய் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஆனியன் அள்ளி போட்டுறதா? ஆமாம்.
ஷாப்பிங்க்கு போறேன். பேசாம நீங்க குப்பித்து கோபாலி போலாம்னா கூப்பிட்டாங்க. நான் பிஸின்ட்டேன். எங்க மூஞ்ச எங்க வச்சு காட்டு. கொஞ்சம் கூட ஈவ இருக்கலாமா பட்டாலும் கூப்பிடுறது எனக்கு தெரியாத. எனக்கு தெரியாம ரகசியமா அதனால சார் போகல. இல்லைனாலும் போயிருப்பீங்க. டைட்டில் வினர் ஆகிட்டு வந்திருப்பீங்க. சரி டைட்டில் வினர் யாரு சொல்லுங்க. குக்கு வித் கோமாளில எப்பெல்லாம் சாரு எக்ஸ்பர்ட் குக்கர் ஆச்சே. என்ன குக்கர்? எக்ஸ்பர்ட் குக்கர். ஸ்டவ் ஆஃப் பண்ணாம இருந்துட்டு இருக்குது. கேஸ் போயிட்டு குக்கர் கேஸ் எரிய வச்சும் பண்ணலாம், எரியாமலும் பண்ணலாம். களத்தில் இறங்கிட்டாரு. டீசெண்டாக பண்ணி பார்த்தாங்க. செட் ஆகல போல இருக்கு. உன்னை போட்டு கலக்கணும். என்னவோ சொல்லுவாங்களே வெங்கடேஷ் பட் பார்த்துருக்காங்களா அந்த செஃப் இப்படி தான் பேசுவார். ஐயோ அவரோட வீடியோ பார்த்தாருன்னா பாவம் மூலையில் உட்காந்துட்டு அழுவார். இத்தனை வயசு எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறம் என்னன்னா ஐயோ உப்பு போடல. பாவமே உப்பில்லாத பண்டம் குப்பையிலே. Hasan, this is called Hyderabadi biryani. ஹசனுக்கு எனக்கு மம்மி தரவா நல்ல பேபிக்கு சிக்கன். ஹசன் உள்ள இருக்கு ஒரு சிக்கன் பைத்தியம். ஹசன் இங்கே பாரு. யாருக்குடா மம்மிக்கு தர மாட்டியா? பேபிக்கு தருவேன். இப்போ மம்மினா உங்களுக்கு அவ்வளோ இலக்காரம். வராத ஒரு பேபிக்கு உனக்கு இவ்வளோ பாசம் வருது. இருக்கிற மம்மிக்கிட்டு உனக்கு அவ்வளோ பாசம் இல்லை. நான் உன்கிட்ட பேச மாட்டேன். போடா. உனக்கு நான் பேபி தர மாட்டேன். உனக்கு தர மாட்டேன். உனக்கு பிடிச்சிருக்கோம். உனக்கு பேபி பிடிச்சிருக்கோம். ஆனால் எனக்கு நீ தான் சாப்பாடு தர மாட்டேறியே. அப்புறம் எப்படி பேபிக்கு போவோம் சொல்லு. பேபிக்கு எப்படி ஃபுட்டு கொடுப்பேன் மம்மிக்கு சாப்பிடாம? ஸோ இந்த குழந்தை வரப்போகிறதுல யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ ஹசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு சந்தோஷம், எக்ஸைட்மெண்ட். எப்போ வருவான் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் செய்கிறதெல்லாம் பார்க்குறப்போ அப்படியே உண்மையாகவே பூரிச்சு போகிறேங்க. எனக்கு இப்படி ஒரு அண்ணன் இல்லையே அப்படின்ட்டு நான் பல நாள் இப்போல்லாம் ஏங்க ஆரம்பிச்சிட்டேன். அந்தளவு ரொம்ப பாசத்தை காட்டுறான். வெளியே வர்றதுக்கு முன்னாடியே அவங்க தம்பி ஒரு வழியாக என்னுடைய ஹெல்ப்லாம் இல்லாமல் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ஹைதராபாத் பிரியாணி செஞ்சு தம்மும் போட்டுட்டாரு. A few moments later. உனக்கு எனக்கு மம்மிக்கு கிடையாது. வாவ் கொதிக்க பிரியாணி. ஆவி பறக்க வருது. ஹரிபரி பிரியாணி. என்னது ஹரிபரி பிரியாணி? டாடி என்னதான் சொன்ன? ஹரிபரி பிரியாணி தான். ஆனால் ஹைதராபாத் பிரியாணி இருக்குது. இந்த பாரு சப்பாத்தி ஆயிடுச்சு. அதை எடுத்து சப்பாத்தியை திங்கிறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னை உட்கார வச்சு அதுவும் சுட சாப்பாடு இன்னொருத்தங்க கையால், அதுலேயும் என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா எனக்காக பார்த்து சமைச்ச சமையல் தான் இந்த ஹைதராபாத் பிரியாணி. ஹைதராபாத் பிரியாணினாலே அவங்க நார்மலாக நல்லா செய்வாங்க. அதுலேயும் அன்றைக்கி பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருந்துச்சு. நான் வார்த்தைக்காக சொல்லலை, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. என்னுடைய வாய்க்கு உண்மையாகவே என் கண்ணில் தண்ணி வந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் யாராச்சும் நமக்கு சமைச்சு போட மாட்டாங்களா அப்படின்னு நம்ம ஏங்குறது உண்டு. ஸோ அதுலேயும் ஹஸ்பண்ட் நமக்காக சமைக்கிறப்போ அந்த சாப்பாடு எப்போவுமே ரொம்ப ஸ்பெஷல் தான். The next day. காலையிலேயே எதுவுமே சாப்பிடக்கூட இல்லைங்க. அதுக்குள்ளே என் வீட்டுக்காரர் கஷாயத்துக்கு ரெடி பண்ணி போட்டுட்ருக்காங்க. அதில் 2 கடுகு வேற விழுந்து கிடக்கு. பிள்ளைங்க தண்ணி ஊற்றுனீங்க? 1 கிளாஸ் கரெக்டாவா? 1/2 கிளாஸ் ஆகணுமாமா. இதில் பெருஞ்சீரகமோ வெந்தயமோ இருக்குது.
வேறு வெந்தயம் மஞ்சள் பொடி மிளகா பொடியெல்லாம் போட்டு ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டாங்க போல். எங்கள் வீட்டில் எல்லோரும் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கஷாயம் நல்லது அப்படின்னு சொல்லி பெருஞ்சீரகமும் வெந்தயமும் போட்டு ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் நினைக்கிறேன் அதை போட்டு நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி அரை டம்ளர் ஆகுற வரையும் கொதிக்க வச்சு அதை வடிகட்டி குடிக்கணுமாம்மா. இது வந்து இந்த நேர மாதத்தில் வலி வருதில்ல அடிவயிறில், அந்த வலிக்கு நல்லது. பின்ன வந்து இதுக்கு அந்த ஒயிட் டிஸ்சார்ஜுக்கெலாம் வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தான் ஹசனுக்கும் நான் அது குடித்தேன். ஊரில் இருந்துட்டு எல்லாம் போட்டு கொடுத்தாங்க. இப்போ இவங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். ஹசனுக்கு ஸ்கூல் லீவு அப்படிங்கிறதுனால அவர் வீட்டில் உட்காந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சேட்டை பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் என்னால் தான் ரொம்ப சமாளிக்க முடியாமல் இருந்துச்சு, மெயினாக வந்து இந்த சமயத்தில். ஸோ ஊர்லேருந்து வந்து திங்ஸ் வந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அதோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச பொருள் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா என் அம்மா வீட்லேயும் மாமியார் வீட்லேயும் வந்து போட்டி போட்டுட்டு கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோளக்கருது, அதுக்கப்புறம் கொஞ்சம் அம்மா வீட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா கறிவடகம், அப்புறம் கூழு மாவு, அப்புறம் மெயினாக எனக்கு யூஸ் ஆகிற மல்லித்தூள், மிளகாத்தூள், இட்லி பொடி, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து விட்டுருந்தாங்க. இது 2 வீட்டோடதும் கலந்து இருக்குது. தனித்தனியாக சொல்ல போனால் இந்த வீடியோ வந்து பத்தாது. ஸோ இந்த ஒரு மூட்டை வந்து நான் பிரிக்கிறேன் இல்லையா, இது மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்லேருந்து கொடுத்து விட்டது. அம்மா மெயினாக வந்து எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அனுப்பி விட்டுருந்தாங்க. அதிரசம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 2 கடையில் 2 விதமான அதிரசம் நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு அது தனித்தனியாக அனுப்பி விட்டுருந்தாங்க. அப்புறம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த இஞ்சி கொத்து பணியாரம், ரிப்பன் பணியாரம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஸோ இது வந்து எப்போவுமே வீட்டில் சுட்டு அனுப்புவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் இல்லைங்கிறதுனால வெளியில் வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அடுத்து எங்கள் மாமியார் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மொச்சக்காய் வாங்கி கொடுத்துட்ருந்தாங்க. மொச்சக்காய்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா முளையே கட்டிருச்சு. எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பரை ஈரமாக்கி அதில் கட்டி கொடுத்துட்ருந்தாங்க சேஃபாக இருக்கட்டும்ன்ட்டு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா முளையே கட்டிருச்சு. நைட்டு வந்ததுனால அதை மட்டும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதோடு சேர்த்து கீரையும் கொடுத்துட்ருந்தாங்க. இது வந்து எங்கள் அம்மா வீட்டில் கொடுத்துட்டது. எங்கள் பெரியம்மா வீட்டில் முருங்கைக்கீரைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீரையை ஒடிச்சு உருவி இந்த மாதிரி பதமாக அழகான ஒரு நியூஸ் பேப்பரில் போட்டு சுற்றி அழகாக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இது வாடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. கூடவே வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காவும் வந்துருந்துச்சு. இது எங்கள் பெரியம்மா விட்ட முருங்கைக்காய் அப்படின்னா எனக்கு ரொம்ப ஆசையாக சாப்பிடுவேன். இந்த டைமில் நான் ஆசைப்பட்டதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அம்மா வீட்லேயும் சரி மாமியார் வீட்லேயும் சரி மாறி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எல்லாமே சேர்த்து அனுப்பி விட்டுருந்தாங்க. இது வந்தது பிரச்சனை இல்லைங்க, இது எல்லாத்தையும் சேஃபாக வச்சு யூஸ் பண்ணணும். அதனால் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கறிவடகம் அம்மா வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. எப்போவும் வந்து அம்மா இது என்னப்போ செஞ்சாலுமே எனக்கு வந்து கொடுத்து விட்டுருவாங்க. நான் இது வந்து எப்போவுமே என்கிட்ட ஒரு ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்கும். யார் வந்தாலும் எப்போ செஞ்சாலும் எனக்கு வேணும் அப்படின்னு நான் வாங்கி வச்சுப்பேன். இது வந்து வருஷத்து பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு வந்து கறிவடகம்னா தெரியாது, தாளிப்பு வடகம் அப்படின்னு சொன்னால் தான் தெரியும். இது வந்து இத்தினோண்டு போட்டால் போதுங்க, ஒரு சின்ன ஒரு சிட்டிகை போட்டால் போதும். குழம்பு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசமாக இருக்கும். இப்போ இது யாருமே வந்து வீட்டில் செய்கிறது கிடையாது, எல்லாமே வந்து கடையில் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் கடையில் வாங்குறது நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்டால் எனக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேதுங்க. கடையில் வாங்குறது வீட்டில் செய்கிறது மாதிரி வந்து வரவே வராது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு வந்து வரும் அந்த கறிவடகம். அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணி தங்கம் போல் வந்து யூஸ் பண்ணுவேன் தான் சொல்லணும். ஸோ அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வீட்டு வேலைலாம் யாருக்கா பார்க்குறது, நீங்கள் பார்க்குறீங்களா இல்லை ஆள் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வரையும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வேலை எல்லாமே வந்து நான் தான் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா சோம்பேறி ஆயிடக்கூடாது, கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும் உடம்பு அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஆள் வைக்காமல் நானே வந்து பார்த்துட்ருக்கேன். வீக்லி ஒன்ஸ் மட்டும் வந்து ஒரு ஆள் வர சொல்லியிருப்பேன். அவங்க ஃபுல் டீப் க்ளீன் வந்து பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. மற்றபடி நார்மலாக வீக் டேஸில் வந்து நான் தான் வந்து பண்ணுறது உண்டு. பொம்பளை பிள்ளைய வளர்த்தலாங்க, இந்த மாதிரி ஆம்பளை பிள்ளைங்களை வளர்க்குறது இவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அடுத்தது வேற ஒன்று வருது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியலைங்க. கார்னை பார்த்தாலும் எக்ஸைட் ஆகிடுவேன். ரொம்ப பிடிச்சது எனக்கு. ஸ்வீட் கார்ன் அவ்வளோவா பிடிக்காது, பட் நார்மல் கார்ன் உயிர். சாரி, ஒரு பீஸு தெரியுது.
ஆசையாக இருக்கேன்னு அந்த கானில் ஒரு 2 தாங்க எடுத்திருப்பேன். ஒரு 2 அந்த பொரி தான் எடுத்திருப்பேன். அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஹசன் வந்து பிடுங்கிட்டு போயிட்டான். ஸோ அவனுக்கு ஸ்வீட் கார்னா நார்மலாக ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த கார்ன் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து டேஸ்ட் பண்ணுறான். எனக்கு இந்த கார்ன் தான் பிடிக்கும், ஸ்வீட் கார்ன் அவ்வளோவா பிடிக்காது. எங்கே வந்து நம்ம பையனுக்கு வந்து ஸ்வீட் கார்ன் மட்டும்தான் பிடிக்குமோ, இந்த கார்ன் பிடிக்காமல் போயிடுமான்னு யோசிச்சிட்டே இருந்தேன். பட் அவனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ஹாப்பி. ஸோ மார்னிங் சாப்பாடு வேலைங்க எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்படியே வந்து கிளம்பி நான், ஹஸ்பண்ட் அப்புறம் ஹசன் எல்லாம் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் வந்து போனோம். எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா லாஸ்ட் மந்த் ஸ்கேனுக்காக வந்து போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா 1:30க்கு அப்பாயின்மெண்ட்டு. நாங்கள் கிளம்பி போனது வந்து பார்த்திங்கன்னா 12 ஹால் மாதிரி வந்து ஆயிடுச்சு. ஸோ எங்கே வந்து டைம் ஆகிடுமோ டிராஃபிக்கில் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து டென்ஷனாக தான் வந்து போனோம். ஏன்னா 1:30னா 1 o'clockலாம் வந்து உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாமா. அதுக்குள்ளே போய் சேர்ந்துருவோமா இல்லை லேட் ஆகிடுமா அப்படின்ட்டு ஒரே குழப்பமானத்தில். அது மட்டும் இல்லாமல் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பாப்பாவை பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு. எப்போ வந்து ஸ்கேன் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சாலே எனக்கு பயங்கர குஷி ஆகிடுவேன். ஏன்னா அப்போ தான் நான் வந்து பாப்பாவை பார்ப்போம். அதனால ஸோ சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1:15க்கு போய் சேர்ந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஸ்கேன் பண்ணிட்டா அங்கேருந்து வந்து கிளம்புறோம். இந்த ஸ்கேன் பண்ண உட்காந்துருக்க டைம் கூட வந்து என்னால் வந்து பொறுக்க முடியலங்க. ஏன்னா அவ்வளோ ஆர்வமாக இருந்துச்சு பாப்பா முகத்தை பார்க்குறதுக்கு. பாப்பா முகத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு ஆர்வமாக போனேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பல்ப் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து இந்த வாட்டி ஸ்கேனிங் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ஒழுங்காகவே வந்து காட்டலை பாப்பாவோட ஃபேஸை. அப்படியே படன்னு வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து அமுச்சு விட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு போ அப்படின்ட்டு. என்னடா இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு சோகத்தோடையே வந்திருந்தேன். ஸோ சோகத்தோடு வந்தாலும் வயிறு பசிக்கும்ல அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பசி. எங்கேயாச்சும் போய் சாப்பிடணும் போல் இருந்துச்சு. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜு தான் வேணும் அப்படின்னு சொல்லி உள்ளத்துலேயே வெஜ்ஜு சாப்பாடு எங்கே நல்லா இருக்குமோ அங்கே அழைச்சிட்டு போக சொன்னேன். என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா அஜ்மனில் இருக்கிற நெஸ்டோவில் இருக்குது இந்த ஷாப்பு. சசியா நேமு, ரெஸ்டாரண்ட்டோட நேமு. ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும். மைன் அவங்க இதில் முடிச்சிருவோம் ஃபஸ்ட்டு. ஏன்னா சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. வடை கண்ணு வச்சுட்டா சாஜி. இது என்னது குருமா? இது என்னன்னே தெரில. சப்பாத்திக்கு போல் இருக்குது. உருளைக்கிழங்கு பொரியல், ரசம், இது குருமா, வடை, சப்பாத்தி, மோர் மிளகா, தயிர். அப்புறம் இது என்ன பொங்கலா? மீது போன பொங்கல் போல் இருக்குது. இது என்ன இருக்குது? அது என்னன்னா லெசியா? அது என்னது? மோர் வேற தயிர் வேறையா? அது சாம்பார். ஓகே, வத்த குழம்பு இல்லை, நம்மளோட ஐட்டம் இல்லை. ஸோ நம்ம ஐட்டுக்கு வரும் வத்த குழம்பு. அது இங்கே பார்த்தீங்களா நெஸ்டோவில் சசியா. இப்போ ஏன் கொம்போ பார்க்கலாமா? பாருங்கள் கலர்ஃபுல்லான ஒரு கொம்போ, எனக்கு பிடிச்ச மாதிரி. இது வந்து சப்பாத்தி, அப்புறம் புளி சாதம், வாவ் சொல்கிற தயிர் சாதம், சாம்பார் சாதம், சூப்பரான உருளைக்கிழங்கு, அப்பளம், மோர் மிளகா, இட்லி குருமா, பொங்கல், சக்கரை பொங்கல். சூப்பர் பொங்கல். இவ்வளோ ஐட்டம் இருந்தோ என் ஹஸ்பண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா வடை இருந்துச்சு. அந்த வடையை வந்து புரிங்கிட்டேன். என்னென்னா அவ்வளோ ஒரு ஆர்வம். எனக்கு வந்து பிரியாணியை வச்சுட்டு இந்த மாதிரி வந்து வெஜ்ஜு சாப்பாடு வந்து வச்சுருந்தீங்கன்னா நான் வெஜ்ஜு பக்கம் தான் வந்து போவேன். ஏன்னா அந்த அளவு எனக்கு வந்து வெஜ்ஜு சாப்பாடு பிடிக்கும். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த புளி சாதம், தயிர் சாதம், இந்த தாளிச்ச சாத வகைகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எனக்கு பயங்கர இஷ்டங்க, ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து நான் சாப்பிட்டப்போ எனக்கு டேஸ்ட் அப்படியே நம்ம ஊரில் எப்படி வீட்டில் சமைப்பாங்களோ அந்த டேஸ்ட் அப்படியே இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வெஜ்ஜு சாப்பாடில் பயங்கர திருப்தியோடு வந்து சாப்பிட்டேன்னு தான் சொல்லணும். அதுலேயும் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு பொடியெலாம் போட்டு நெய் போட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இந்த ப்ரெக்னென்சி முடியறதுக்குள்ளே நான் ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் வச்சு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த நெஸ்டோலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த வண்டியை பார்த்தங்க, பயங்கரமாக இருந்துச்சு, எரிஞ்சு போய் என்னாச்சுன்னு தெரியல. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து அங்கேருந்து கிளம்பி வந்தாச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். ரொம்ப நாள்
நாளைக்கு அப்புறம் இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்ஷால்லா டியூ டேட் நெருங்க என்னுடைய ப்ரெஷரும் வந்து ஏறிட்டுருக்கு. இன்ஷால்லா கண்டிப்பாக வந்து உங்ககிட்ட எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் வர வீடியோவில். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் யாராச்சும் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனில் ஆளுங்கிற பட்டனையும் மறக்காமல் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புதுசாக போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இது மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுற வரையும் தேங்க்யூ, பாய் பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.